லேர்னிங் 22 லேர்னிங் 22ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டீம்ல மல்டிபிள் ரீஜியன் பீப்பிள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட ரீஜியன் சேர்ந்தவங்க ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ மத்த ரீஜியன் பீப்பிள் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது, அவங்க கொஞ்சம் ஒரு இக்னரன்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க கம்யூனிகேஷன் லேக்கா இருக்கும். ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ல அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி, குவாலிட்டி இதெல்லாம் அடி வாங்கும். ஸோ அடி வாங்கும் மீனிங் என்னன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு டிப் இருக்கும். இத நம்ம சரி பண்றதுக்காக ஒண்ணு மேனேஜ்மெண்ட் கிட்ட இத ஹெல்ப் கேட்கலாம். அப்படி இல்ல நம்மளே ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம்னா, அவங்களோட ரீஜினல் செலிப்ரேஷன எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்றது. அவங்கள மாரியே எத்னிக் வேர் அது மாரி சிச்சுவேஷன் வரும்போது, அவங்களோட எத்னிக் வியர நம்ம வியர் பண்றது. இப்படி அவங்களோட ஃபெஸ்டிவல நம்ம செலிப்ரேட் பண்றது மூலியமா 2 ரீஜியன் பீப்பிள்குள்ளார ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகும். ஸோ டீமோட ப்ரொடக்டிவிட்டியும் இன்கிரீஸ் ஆகும். அப்படி டீமோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலா இன்கிரீஸ் ஆகும்போது, அத நீங்க பண்ண அந்த ஐடியா நீங்க குடுத்ததுனால, உங்கள வந்து ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டா ஐடென்டிஃபை பண்ணி, ஃபியூச்சர் லீடரா உங்கள ஐடென்டிஃபை பண்ணுவாங்க.